Exercise 3.1 fourth sum. If sin theta plus cos theta is equal to m, show that cos power 6 theta plus sin power 6 theta is equal to 4 minus 3 into m square minus 1 whole square by 4, m square less than or equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சம்மில் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து சால்வ் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன அப்படின்னா காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ்ஸு சைன் பவர் 6 தீட்டா. எப்போவுமே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படி கிடையாது. ரைட் ஹேண்ட் சைடை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சால்வ் பண்ணிகிட்டே வந்துட்டு அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் குறிப்பிட்ட அளவு சால்வ் பண்ணி வந்துட்டு ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் வந்ததுனாலும் அது நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியாச்சுன்னு தான் அர்த்தம். ஓகேவா? அதனால் இந்த சம்மை அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 6 தீட்டான்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் க்யூப். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3 2 6 கிடச்சிருது இல்லையா, வேல்யூ மாற போகிறது கிடையாது. அதனால் அது மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பிரித்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூபுங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூபுங்கிற ஃபார்மேட். ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு ஃபார்முலா. ஓகேவா? அப்போ நம்ம இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். இது ஏ, இது பி. அப்போ என்ன ஆகும், ஏ ப்ளஸ் பிங்கும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும் இன்ட்டு ஏ ஸ்கொயர். இது காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது தான் ஏ, அதுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆக போகுது, காஸ் பவர் 4 தீட்டான்னு ஆகிடும். மைனஸ் ஏ இன்ட்டு பி, காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர். சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது தான் பி, அதுக்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா சைன் பவர் 4 தீட்டா. ஓகேவா? இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது ஐடென்டிட்டி 1ன்னு தெரியும். ஸோ 1 இன்ட்டு இந்த நம்பர் மீதி இருக்கிறது மட்டும் வரப்போகுது. ஓகேவா? அப்போ என்ன ஆகும், காஸ் பவர் 4 தீட்டா மைனஸு காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு சைன் பவர் 4 தீட்டா. இப்போ எகெயின் என்ன செஞ்சுக்கலாம் இது அப்படின்னா நம்ம ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இந்த ரெண்டு டேர்மையும் ஃப்ரண்டில் எழுதிக்கிறேன். இங்கே மீதி இருக்கு இல்லையா, இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா மைனஸு 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. வேல்யூ மாறாமல் இருக்கணும் இல்லையா, அப்போ மைனஸ் 3ன்னு போட்டால் இது இதோட என்ன ஆட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா வரும் அப்படின்னா ப்ளஸ்ஸு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இப்போது இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஐடென்டிட்டியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். அதுக்காக தான் இந்த சின்ன ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போது இது என்னென்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இருக்குது. இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேவா? மைனஸ் இங்கே மீதி இருக்கிற டேர்ம் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னது நம்மளுக்கு தெரியும், 1ன்னு தெரியும். மைனஸு 3 டைம்ஸு காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடை நிறுத்தி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், ரைட் ஹேண்ட் சைடை எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னா 4 மைனஸ் 3 இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை 4ன்னு இருக்குது. நம்மளுக்கு எம்முக்கு அங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க, அந்த எம்மோட வேல்யூவை இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஸோ 4 மைனஸ் 3 இன்ட்டு எம் ஸ்கொயர், அதாவது எம்ங்கிறது வந்து சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா, அதுக்கு என்ன செய்ய போகிறோம், நம்ம ஹோல் ஸ்கொயர் எடுக்க போகிறோம். ஓகேவா? மைனஸு 1, அதுக்கு மேலே இங்கே இருக்கிறத ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஜஸ்ட் இந்த சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயரை வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 மைனஸ் 3 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும் டிவைடட் பை 4. இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து அது 1ன்னு தெரியும் இல்லையா, அதனால் அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், 1ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும், 4 மைனஸ் 3 இன்ட்டு 1 ப்ளஸ்ஸு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா, இங்கே இருக்கிற மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4. ப்ளஸ் 1ம் மைனஸ் 1ம் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குன்னா 4 மைனஸ் 3 இன்ட்டு இந்த ஸ்கொயர் இதுக்கு அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு இண்டிவிஜுவல் டேர்மும் ஸ்கொயர் எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும், 4 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. 2க்கு ஸ்கொயர் எடுத்தால் 4 சைன் ஸ்கொயர் சைனு, அதுக்கு ஸ்கொயர் எடுக்கும்போது சைன் ஸ்கொயர், காஸ்க்கு ஸ்கொயர் எடுக்கும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 4.
நெக்ஸ்ட்டு இந்த 3யை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆர் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இது எல்லாத்துலேயுமே 4ங்கிறது காமனாக இருக்குது. அந்த 4ஐ த்ரூ அவுட் வெளியில் எடுத்துக்கலாம். மேலே நியூமரேட்டர்லேயும் 4ங்கிறது காமனாக இருக்குது, டினாமினேட்டரில் 4 இருக்கிறது வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் இதுலேருந்து 4 அடிச்சாச்சு. ஸோ 3 இன்ட்டு உள்ளார இருக்கிற டேர்ம் sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த 4 அடிபட்டு போயிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 3 sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ நம்ம பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம அரைவ் பண்ணி வச்சுருக்கிற ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடுக்கு அரைவ் பண்ணி வச்சுருக்க ஆன்சரும் ஒன்றா இருக்குது. தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு போட்டுடலாம். தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா?